தாவேக்களை வந்து கேட்டால் தனித்து போட்டி சொல்லலாம். தாவேக்களை அடிஷனலாக கூடுதலாக ஒரு கூட்டணிக்கு போய் ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்துருக்கா இது வரைக்கும் எல்லா அறிவிப்பு வெளியாக இனிமேல் வரலாம். அதெல்லாம் வந்து நமக்கு சந்தேகம். நாம் தமிழர் இருட்டடிப்பு பண்ணணுன்றதுக்காக, விஜயை ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக, ஏன்னா வாங்கினதுக்கு வேலை செய்யணும்ல. ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர் இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பிக்சருக்கே கொண்டு வராமல் அணிகளே சேராத போது எப்படி அணிகள்னு சொல்றீங்க? இப்போதைக்கு நாம் தமிழருக்கு என்ன ஸ்டேட்டஸோ அதே தான் வந்து தாவேகா. லேடிஸ் வந்து காளியம்மா இன்னைக்கு அவங்க எல்லாம் சீமானோட செயல்பாடு பிடிக்காம வெளியே தானே வந்தாங்க. வெளியே வரட்டும். ஆனா எங்க போயிருக்காங்க? நீங்க எந்த கட்சியும் எங்கேயும் போகல, போக முடியல. அவ்வளவுதான். இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழ். ஸோ தேர்தலில் வந்து பிரச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாக்கப் டெத் வந்து சாத்தான குத்தம் நடந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க திருபுவனத்தில் பார்த்தீங்களா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கும். வந்து எப்போ வண்டியை கிளம்பி பெட்ரோலை போட்டு டீசலை போட்டு அதுக்கப்புறம் புசியானது பச்சை கொடியை ஆட்டி அதுக்கப்புறம் வண்டி கிளம்பி சினிமா டைலாக் மாதிரி லேட்டா வந்தா லேட்டஸ்டா அதெல்லாம் வேலைக்காக அதான் சொல்றேன். இப்போ கடைசி அந்த தேர்தல் பிரச்சாரம் நாள் இருக்குல்ல, அன்னைக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் கிடைக்குமா பிரச்சாரத்துக்கு சொல்லி ஏங்குற நாள்லாம் இருக்கும். இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சாக்கு போக்கு என்னன்னு கேட்டால் படம் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், படத்தில் நடிக்கிற ஷூட்டிங் என்ன கேட்டால் 24 மணி நேரம் நடக்குது. என்ன பண்ண யாராவது ஒரு நபர் சினிமாவில் இருந்து போய் தாவேக்களை போய் சேர்ந்த ஒரு நபர் சொல்லு. இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறதா அரசியலுக்கு போயிருந்தா இன்னும் ஒரு டிஸ்கஷனில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதில் போய் நீங்கள் வந்து இப்போ சோத்தில் வந்து கவர்மெண்ட் சோத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு டிவிக்குன்னு எழுதுனா அடுத்த நாள் பெயிண்ட் ஆடணும். இது நடக்கும். நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி கட்சியை கொடி வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். எது இந்த சாத்தானுக்குளம் திருபுவனம் உங்களை மாதிரி ஆள் என்ன மாதிரி ஆள் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. மக்கள் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து பிரியாணிக்கும் காசுக்கும் வந்து வாக்களிக்கிறத விட அந்த மாடுகளுக்கு வாக்குரிமை கொடுத்து தான் உண்மையிலேயே சொல்கிறது கேட்டால் வந்து சீமான் வந்து முதலமைச்சர் தான். நானே சொல்கிறேன். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபிக். 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறத ஒரு நீண்ட நிறைய நம்ம சேனலுக்கு இணைஞ்சு பேச வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் சார். வணக்கம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக 3 அணிகளுக்கான மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு போராட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நிறையா நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ அதை பற்றி உங்களோட விரிவான பார்வை. நியூஸில் பார்க்குறீங்க, யார் வந்து இதை டிக்ளேர் பண்ணது? 3 அணின்றதை யார் டிக்ளேர் பண்ணாங்க? இங்கே 4 முனை போட்டின்னு ஒன்று சொல்லுங்கள். 4 முனை: திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் இல்லையா? அணின்றது வந்து கேட்டிங்கன்னா வந்து கூட்டணியில் இருந்தால் தான் அணி. இப்போ ஒரு அணி இருக்குன்னா திமுக இருக்குன்னா திமுக சேர்ந்து விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒரு அணி. ஆமாம். அதிமுகனா அதிமுக, தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க. அது கூட தேமுதிக இந்த முறை என்ன சொல்லிட்டாங்க, ஜனவரியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா இன்னும் ஒரு கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை ஒரு சரியான முறை இருந்தாலும் அங்கே இப்போதைக்கு பிஜேபி இருக்கிறதுனால ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலே அது அணி தான். அது கண்டிப்பாக சரியா? அப்போது அணிகள் சொல்லும்போது கேட்டால் திமுக, அதிமுக 2 தான் அணியாக இருக்குது. கிளியராக புரியணுன்றதுக்காக சொல்றேன். இந்த தாவேக்களை வந்து கேட்டால் தனித்து போட்டி சொல்லலாம். தாவேக்களை அடிஷனலாக கூடுதலாக ஒரு கூட்டணிக்கு போய் ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்துருக்கா இது வரைக்கும் எல்லா அறிவிப்பு வெளியாக இனிமேல் வரலாம். அதெல்லாம் வந்து நமக்கு சந்தேகம். சரிங்களா? வரலாம், வராமல் போகலாம். ஆனால் வந்து இப்போ இருக்கிறது 2 அணி தான் இருக்குது. அணிகள் போட்டினா 2 அணி போட்டி தான் இருக்குது. வந்து அணி போட்டியில் வந்து கேட்டால் விஜயும் கிடையாது, சீமானும் கிடையாது அணிகள் போட்டியில். ஆனால் 4 முனை போட்டினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக, அதிமுக அணிகளாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் தாவேகா, நாம் தமிழர். ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 முனை போட்டி இருக்குது. அணிகள் போட்டினா 2 அணி தான் இப்போதைக்கு இருக்குது. இதுதான் கிளியர். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நாம் தமிழரை பிளாக் பண்ணணும், நாம் தமிழரை இருட்டடிப்பு பண்ணணுன்றதுக்காக, விஜயை ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக, ஏன்னா வாங்கினதுக்கு வேலை செய்யணும்ல. நாம் தமிழ ஓரங்கட்ட வைக்கணும் அப்படிங்கன்னா சீமானோட செயல்பாடு நல்லா இருக்கு, நல்லா வளர்ச்சியை பாதி நோக்கி. அப்படி இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து குறிப்பிட்ட சில பேர், அது வந்து கட்சிகள் இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை அந்த வேலையை. கட்சிகள் இன்னும் பேசி முடிவு பண்ணவே இல்லை. அது யாரோட சேருவாங்கன்றது இன்னும் முடிவாக இல்லை.
ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர் இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பிக்சருக்கே கொண்டு வராமல் இங்கே இருக்கிறதே 3 அணி தான் இருக்குது அணிகள். அணிகளே சேராத போது எப்படா அணிகள்னு சொல்கிறீங்க? 2 அணி இருக்குது. திமுக அணி இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திமுக அதிமுக அணி இருக்குது. கண்டிப்பாக. தாவேக்கால எங்கே அணி இருக்குது? தனியாக தானே இருக்கிறாரு. அவரே நான் தனித்து போட்டி தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு தனித்து போட்டி சொல்லியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் சேரட்டும், ஏதாவது ஒரு கட்சி போய் சேரட்டும், சேர்ந்த பிறகு சொல்லுங்க. அப்போ 3 அணிகள் போட்டி, நாம் தமிழருக்கு வந்து அணி கிடையாது, அவங்க தனித்து போட்டிடுறாங்க அப்படி சொல்லலாம். இப்போதைக்கு நாம் தமிழருக்கு என்ன ஸ்டேட்டஸோ அதே தான் வந்து தாவேக்காக்கும். இதில் வந்து போட்டியிடாமையே சிறிய கட்சி பெரிய கட்சின்னு பேச முடியாது. அப்படி பார்த்தா நாம் தமிழர் வந்து கேட்டால் போட்டியிட்டு 4 முறை போட்டிட்டு 8% வந்து வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் வந்து கேட்டால் போட்டியிடவே இல்லை. ஸோ பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து ஊடகங்களை வந்து பேசக்கூடிய நபர்கள் கேட்டால் அதை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறதுக்காக சீமான் இங்கே இல்லை, சீமான் வந்து ஓரம் கட்டுப்பட்டாரு, தாவேக்கா தான் ஒரு அணியாக இருக்குது, 3 அணிகள் தான் சொல்லிட்டு சும்மா அப்படி எடுத்து விடுறது தான் இதெல்லாம். இப்போ சீமான்ட்ட இந்த குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான நபர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே இன்னைக்கு விஜய் பக்கம் தானே. யாரும் இருக்கிறாங்க? யாரும் கிடையவே கிடையாது. யார் விஜய் பக்கம் பண்ணாங்க? 1-2 பேர் வேல்முருகன்ட்ட போயிருக்காங்க, என்ன சொல்லுங்க. விஜய் கிட்ட வந்து யாரும் நாம் தமிழர் இருந்து பிரிஞ்சு வந்தா யாரும் விஜய் தொடர்ந்து நம்ம சமூக வலைதளம் பார்த்துருக்கோமே. இந்த யார் குறிப்பிட்ட தலைவர்களாக சொல்லுங்க சார். இங்கே வந்து சீமான் தான் சார் பிராண்டு, நாம் தமிழர் வந்து சீமான் தான் பிராண்டு. எப்படி வந்து தாவேக்கால விஜய் தான் பிராண்டோ, வருவாங்க போவாங்க, இங்கே இருக்க அவங்க போவாங்க, அப்படியே இந்த வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். வேடந்தாங்கல் ஏரியில் போய் பார்த்தீங்கன்னா நீர் வரத்து கொஞ்சம் குறைய என்ன கேட்டினா அந்த பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசையில் ஓடி போய் அந்த பக்கம் நிற்கும், இந்த கரையில் நிற்கும், அந்த கரையில் நிற்கும், அப்படி தான் நிற்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய ஏரி இருக்கும் வேடந்தாங்கல் ஏரி. கோடை காலத்தில் வந்து சுருங்கும் போது நான் கேட்டேன்னா இங்கேருந்து தண்ணிக்காக அங்கே இல்லை வந்து பார்த்தா தண்ணியில் இருக்கிற சேத்துல இருக்கிற மீனுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போய் கொஞ்சம் நிற்கும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் இருப்பான், திடீர்னு அங்கேருந்து 2 பேர் திரும்பி இங்கே வருவான், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து முக்கிய தலைவர்கள் யார் இங்கே இருக்கிறதே இந்த கட்சிகளில் பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த பிராண்ட் கட்சிகள் இருக்கு இல்லையா, பிராண்ட் கட்சினா ஒரு நபர் கட்சிகள். அப்போது நாம் தமிழர்ல மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக வளம் வந்து லேடிஸ் வந்து காளியம்மா. இன்னைக்கு அவங்கெல்லாம் சீமான செயல்பாடு பிடிக்காம வெளியே தானே வெளியே வரட்டும். ஆனால் எங்கே போயிருக்கிறாங்க? நீங்கள் எந்த கட்சியும் எங்கேயும் போகல, போக முடியல, அவ்வளோதான். இங்கே வந்து சில கட்சிகள் இருக்குது. இங்கே விஜய் தான் வந்து பிராண்டு தாவேக்கால, நாம் தமிழர் சீமான் தான் பிராண்டு. அந்த இதெல்லாம் ஒரு நபர் கட்சி சார். இதெல்லாம் வந்து சர்வாதிகார தலைமை உள்ள கட்சி தான். இதெல்லாம் பேரளவு சொல்லிக்கலாம், ஜனநாயகன் அதெல்லாம் சொல்லிக்கலாம். இதெல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் வந்து நான் திராவிட கட்சியை சேர்த்தே சொல்கிறேன். இங்கே வந்து மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்க முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லிட்டேன், நிறைய கட்சி தலைவர் சொல்லிட்டு தானே இருக்காங்க. நான் சொல்றது கட்சி தலைவர் சொல்ல, நான் உள்கட்சி சொல்கிறேன். உள்கட்சியில் யாரும் பேசுறது? யாராவது பேச முடியுமா? பேசினா கட்டம் கட்டுவாங்க. இப்போ நேற்றுக்கு வைகோ என்ன பண்ணார் பார்த்தீங்கல்ல? கண்டிப்பாக அதை தூக்கி காட்டுறா, இது தூக்கி ஒரே ரசாபாசமாச்சு பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா அதெல்லாம் ஏன் என்ன அடிப்படை காரணம்? கட்சிக்காரன் உட்காந்துருந்தவன் எழுந்து போயிட்டான். எழுந்து போனோம்னா சேர் காலியாச்சு. சேர் காலியானதான் ஃபோட்டோ எடுத்தாங்க. தான் யார் மேலே கோவப்படணும்? எழுந்து போனவங்க மேலே கோவப்படணும். கண்டிப்பாக. ஆனால் வந்து பத்திரிகாரர் மேலே கோவப்பட்டார். ஸோ இதுதான் இங்கே வந்து எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஜனநாயகம் பேசக்கூடிய தனிநபர் கட்சி தான், சர்வாதிகார தலைமை உள்ள கட்சி தான். இதெல்லாம் எல்லா கட்சியும் நான் சொல்றேன், திமுக, அண்ணா திமுக எல்லாமே. எடப்பாடி தாண்டி ஏதாவது முடிவு எடுக்க முடியுமாங்க? ஓகே சார். இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றா மனம் வந்த கட்சி நாம் தமிழர். இன்னைக்கு அதுக்கு இணையா வந்து டிவிக்கு எதனா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வரட்டும் சார். இப்போ அவங்களோட வாக்கு இப்போ தேர்தல் போட்டியிடும் போது தான் வாக்கு சதவீதம் தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியறதுன்னு கேட்டால் இவங்க 8% ஓட்டு வச்சிருக்காங்க. நாம் தமிழர் 21% வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25%. இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். தேர்தலில் போட்டியிடாங்களா விஜய்க்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் தெரியல. ஒரு முறை போட்டிட்டு இருந்தா தெரிஞ்சிட்டு இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் போட்டினா எவ்வளோ வாக்கு சதவீதம் தெரிஞ்சிருக்கும். அப்போ யாரோட யார் மேலே இருக்கிறாங்க கீழே இருக்காங்க தெரிய வரும். இப்போ தெரியல இல்லை. இப்போ தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். இன்னைக்கு 3வது பெரிய கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழர். ஏன்னா நமக்கு நிரூபிக்கப்பட்டது. விஜய் இன்னும் நிரூபிக்கப்படல. நீங்களா ஒரு கற்பனையை நம்ம பண்றோம், விஜய்னா பெரிய ஸ்டாரு, அப்போ இவ்வளோ ஓட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம வரட்டும் இல்லை வராமல் போட்டோம். நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லை. இப்போ இருக்கிறது நமக்கு கிளியரா இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நாம் தமிழர் 8% ஓட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால வர தேர்தலில் பார்க்கலாம். இது 5% இருக்கிறா, 10% இருக்குதா, வந்து சீமானை கட்டணம் அதிகமாக இருக்கா, சீமானது குறையுதா, என்னன்னு பார்க்கலாம். சரி சார். இப்போ அந்த 4 முனை போட்டியில் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது திமுக அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா அதிமுக தரப்புல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சியும் நம்பிக்கையில வந்து எந்த கட்சி நம்பிக்கை வந்து உடையும், யார் ஆட்சி அப்படி அமைப்பா? இப்போ வந்து ரொம்ப நான் சொல்ல பாருங்க, ஒரு இன்னைக்கு இந்த இந்த தினத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரிய வருதுன்னா இழுபறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இருக்கு. ஏன்னா இங்க இரண்டு பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, கலைஞரும் சரி ஜெயலலிதா இல்லை. இல்ல இப்போ இருக்கிறது ஈக்குவலாக தான் இருக்கிறோம், சரிசமமாக தான் இருக்கிறாங்க. கூட்டணி பலம் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில புலம்பல்கள் இருக்கு, அங்கேயும் சில புலம்பல்கள் இருக்கு. இங்கேயும் கூட்டணி இணக்கமா இல்லை, அங்கேயும் கூட்டணி இணக்கமா இல்லை. இங்கேயும் கடந்த காலத்தில் அதிருப்திகள் பலது இருக்கு. இங்கேயும் வந்து லாக்அப் டெத்து, அங்கேயும் லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அங்கேயும் பாலியல் குற்றம் நடந்திருக்கு, இங்கேயும் பாலியல் குற்றம் மாறி மாறி சர்ச்சைகள் நடந்துட்டு பொள்ளாச்சி அங்கே இடம் தான் வேற, அங்கே பொள்ளாச்சி, இங்கே வந்து ஏயு கண்டிப்பா இல்லையா? ஸோ அதனால வந்து கிண்டி, அங்கே பொள்ளாச்சி, இங்கே கிண்டி. லாக்அப் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாத்தானுகளும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருபுவனம். ஸோ இப்போ எல்லாமே வந்து அங்கேயும் ஊழல் இருக்குது, இங்கேயும் ஊழல் இருக்குது. அப்போ பார்த்தீங்களா ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஈக்குவல் டஃப்ன்றது இதுதான். ஸோ தேர்தலில் வந்து பிரச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாக்அப் டெத் வந்து சாத்தான குற்றம் நடந்ததுன்னு இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க திருபுவனத்தில் பார்த்தீங்களா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கும். ஈக்குவலாக ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த நிமிடம். இதை சாதகமா விஜய் வந்து பயன்படுத்திப்பாரா? பயன்படுத்துகிறதே இல்லை சார். முதல்ல வந்து எனக்கு ஒரு, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுக்கணும்னா முதல்ல ஒரு மனுஷன் வெளியே வரணும் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த வண்டி கிளம்பிடுச்சு, அதிமுக வண்டி கிளம்பி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட இவரும் கிளம்பிட்டார். யார் முதலமைச்சர் கிட்டத்தட்ட கிளம்புதான். இவர் செப்டம்பர்ல தான் வராரு. இது வந்து எப்போ வண்டியை கிளம்பி பெட்ரோலை போட்டு டீசலை போட்டு அதுக்கப்புறம் புசியானதுக்கு பச்சை கொடியை ஆட்டி அதுக்கப்புறம் வண்டி கிளம்பி சினிமா டைலாக் மாதிரி லேட்டா வந்தா லேட்டஸ்டா அதெல்லாம் வேலைக்காக. அதான் சொல்றேன், இப்போ நீங்க இருக்கிற நாட்கள் குறைவு சார். இப்போலாம் நீங்க சொல்றீங்க இப்போ தெரியாது, கடைசி அந்த தேர்தல் பிரச்சாரம் நாள் இருக்குல்ல, அன்னைக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் கிடைக்குமா பிரச்சாரத்துக்கு சொல்லி ஏங்குற நாள்லாம் இருக்கும். இன்னும் ஒரு நாள் கிடைக்காதா, ஐயோ இந்த ஏரியா விட்டுமே அந்த ஏரியா விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இடம், நிறைய நமக்கு நாட்கள் இருக்கு. இப்போ கூட நீங்க வரலன்னு சொன்னா இதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செப்டம்பர்ல நான் வருவேன்னு சொன்னா, அப்போ கேட்டா படம் இருக்கு. இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சாக்கு போக்கு என்னன்னு கேட்டா படம் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், படத்தில் நடிக்கிற ஷூட்டிங் என்ன கேட்டால் 24 மணி நேரம் நடக்குது இல்லை, ஒரு நாள் நடந்தா ஒரு நாள் ரெஸ்ட் தானே. அப்போ பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் ஸ்டேஜில் வந்து போட்டு நீங்கள் போய் பேச போகிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அது எதுக்கு இருக்குன்னா இதுக்கு ஒரு மாநாடு கூட்டிட்டு அதுக்கூட மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் ஆக மொத்தம் இவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, வெயிலில் கஷ்டப்படாமல் இது அப்படியே பனையூர்லேயே இருந்து அப்படியே உருட்டிட்டு பானையை உருட்டிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எலெக்ஷன் வந்து தேர்தல் அரசியல் வேற, ஒரு பொது அரசியல் வேற. தேர்தல் அரசியலில் எல்லா உத்திகளும் வந்து கையாளுவாங்க. அங்கே பூத் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கணும். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறிடும். கடந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு நாளில் அப்படியே ஓட்டு அப்படியே மாறின கதையெல்லாம் இருக்குது. ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அலையெல்லாம் உருவாக்கலை இது வரைக்கும். அலையை உருவாக்கணும்னா மெல்ல மெல்ல ஒரு மாதத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்ட மாநாடு போட்டிருந்தால் கூட இந்நேரம் பாதிக்கு மேல கவர் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை சார், இன்னைக்கு எல்லா ஊடகமா இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் இன்னைக்கு விஜயை நோக்குறாங்களே, விஜய் என்ன பண்ண போறாரு, அவர் செயல்பாடு அப்படியேதான். இப்படி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துக்கிறார், நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண யாராவது ஒரு நபர், ஒரு நபர் சினிமாவில இருந்து போய் தாவேக்கால போய் சேர்ந்த ஒரு நபர் சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தா நிறைய பேர் உள்ள இருக்காங்களே, நிறைய பேர் அந்த நிறைய பேரை சொல்லுங்க, யாரை நான் தெரிஞ்சுக்கிறேன். தாடி பாலாஜி ஒருத்தர் போனார், சினிமாவில இருந்து போய் சேர்ந்த நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களே, நிறைய பேர் அந்த நிறைய பேர் யாரு? உதாரணத்துக்கு நம்ம விஜய் டிவில எடுத்தா பிரியங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட பயணிக்கிறோம், இல்லன்னா சக நடிகர் இரண்டாம் தர நடிகர் இருக்காங்க, அவங்க எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட். சொல்லுங்க, நீங்க புரியல உங்களுக்கு நான் சொல்றது அது இல்லை. கட்சியில போய் இணைஞ்சி தன்னை வந்து தாவேக்கா தொண்டரா சொல்லிக்கிட்டது ஒரே நபர் யாரு கேட்டா தாடி பாலாஜி மட்டும்தான். மீதியெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அரசியலுக்கு வர்றதே நான் வரவேற்கிறேன், நான் வந்து வெல்கம் பண்ணுறேன், அண்ணா வாங்கண்ணா, அதை சொல்கிறதுலாம் கிடையாது. இங்கே கட்சியில் சேர்ந்து நீங்கள் ஒரு மெம்பர் ஆகி ஒரு நிர்வாகி கூட நீங்கள் நான் மெம்பர் ஆகிட்டேன் பாருங்க, அடையாளத்தை நான் மெம்பர் ஆகிட்டேன், நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் வாக்களிப்பேன், நான் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறேன் சொல்லுங்க. இல்ல அவருக்கான இன்னொரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கன்னா நீங்க முன்னெடுக்கிறது கிடையாது, முன்னெடுக்கிறது பின்னெடுக்கிறது. அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாடி பாலாஜி பண்ணாரு, அவரையே அங்க உள்ள சேர்க்கல.
அவங்களே ஓரங்கட்டப்பட்டார் அவரே அப்படின்னு நிறைய news ஓரங்கட்டாங்க. நம்ம அவர் வந்து பார்த்தோம். வெளியில வந்துட்டாரு, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. வெளியில வந்துட்டாரான்னு தெரியாது. ஆனா மொத்தம் உள்ள அவர் வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு மாஸ் கூடிட போகுதுன்ற பயம். சரியா? அதனால பிரபலம் ஒண்ணு. இதை தாண்டி இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னா கசப்பா இருக்கும். அதில் போன ஐயநாதன் திரும்பி சவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி வெளியே வந்துட்டாரு. அங்கே அறிக்கைகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறவங்க இவங்கெல்லாம் நான் சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அரசியல் வந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து அப்புறம் திமுகலேருந்து மதிமுக போய் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்காக பார்க்குறேன். அவங்கெல்லாம் வந்து ஆவலோடு இருந்தாங்க. சில போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆவலோடு இருந்தாங்க, பேரை சொல்ல முடியாது. ஆனால் யாரையுமே இவங்க சேர்க்கலை. அது சேர்க்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு செல்வாக்கு கூடினோன்றதுக்காக இவங்கெல்லாம் வேண்டாம். தனியாக அவங்களுக்கு ஒரு வட்டம் செல்வாக்கு வட்டம் வந்துடும். அதிகார மையத்திலும் சரி எல்லாருக்கும் கேட்டால் நம்ம கை விட்டு போயிடும், எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குறுகிய வட்டத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். யாரும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் போய் சேரவே கிடையாது. விஜயகாந்துக்காவது சேர்ந்தாங்க, கூப்பா கிருஷ்ணன், பண்டுடி ராமச்சந்திரன், இன்னும் சில பேர் வந்து சேர்ந்தாங்க. தயாரிப்பாளர்கள் சில பேர் வந்து சேர்ந்தாங்க, சீட்டே வாங்கினாங்க. அருண் பாண்டியன்லாம் வந்து நடிகர் அருண் பாண்டியன் வந்து சீட்டே வாங்கினாங்க. ஸோ அந்த வகையில் கேட்டால் இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லை. கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கட்ட இவங்களுக்கே ஒரு இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் வரல. இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறதா அரசியலுக்கு போயிருந்தா இன்னும் அதுவே இன்னும் ஒரு டிஸ்கஷனில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஓடிட்டு இருக்கு. 26ல் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த பர்சன்டேஜ் வரலன்னு சொன்னால் இந்த கெரியரை விட்டுறக்கூடாது, இந்த 200 கோடி விட்டுறக்கூடாது. ஓகே சார், அப்போ அரசியல் அதிகாரி வந்து டிவிக்கு செயல்பாடை பார்த்து ஒரு சில விஷயங்கள் வந்து மிரண்டு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில படகுல வந்து டிவிக்கு கொடியும் அந்த வர்ணத்தை பூசினாங்க. இங்க அப்படி கிடையாதுமா, இப்போ இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, இருங்க நான் சொல்றேன், நீ கேட்டது புரியுது எனக்கு. படகுல டிவிக்கு அது அழிங்கன்னு சொன்னாங்க, மானியம் கிடையாதுன்றாங்க. இல்லை இப்போ கிடையாது. எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சி வளர்றதை விட மாட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜெயலலிதா இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், அவங்க ஒரு மானியம் கொடுக்குறாங்க. இல்லை, மற்ற படகுல எந்த கட்சி சாராத படகுகள் இருக்குமா? இல்லை இருங்க நான் சொல்கிறத கேளுங்க. அப்படி வந்து ஒரு மானியம் கொடுக்க அரசு வந்து உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் அங்கே நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் நீங்கள் வரைஞ்சி வச்சிங்கன்னா அதை அழிங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான், விஜய்க்காக நடக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கேட்டால் இப்போ அரசு கட்டிடம் இருக்கு. இப்போ நார்மலாக எல்லா கட்டிடத்திலும் பேர் எழுதுவாங்க, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சோவரில் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அரசு கட்டிடத்தில் இருந்துனாக்கா உடனே அழியணுவாங்க, ஏன்னா அரசு சொந்தமானது. இப்போ தனியார் படகு இருக்குது சார், எனக்கு சொந்த படகு இருக்குது, அதில் வந்து நான் வந்து வரைஞ்சிட்டா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அரசு மானியம் கொடுக்குதுன்னு சொன்னால் அரசோட மானியத்தில் வந்து இருக்கிறது அரசு சொத்து. அது அதனால் புரிஞ்சிடும் போது அரசு மானியம் கொடுத்தா கூட அது அரசு சொத்து. அதில் போய் நீங்கள் வந்து இப்போ சோத்தில் வந்து கவர்மெண்ட் சோத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு டிவிக்கேன்னு எழுதுனா அடுத்த நாள் பெயிண்ட் அட்ரான்னுவாங்க. இது நடக்கும். ஸோ அதனால இதெல்லாம் காலமாக நடக்கும். ஓகே சார், அப்போது உங்களுடைய புரிதல் எனக்கு புரியுது. அப்போ மானியம் கொடுத்தா அரசு சொத்து நம்ம சொல்லும் போது அரசு மானியத்துல எத்தனையோ வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மானியம் சொத்து மாதிரி, அதாவது என்ன மானியம் கொடுத்தா அரசு சொத்து மாதிரி, ஏன்னா அரசு உதவி பண்ணல. அரசு மானியம் வாங்கி எத்தனையோ நபர்களும் சுனாமி வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அதுல வந்து அம்மையார் ஜெயலலிதா படம், அதே மாதிரி இதெல்லாம் பேர் வருது. இல்ல இது சொன்னேன், குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அரசு நினைச்சா செய்ய முடியும் தான் நான் சொல்றேன். அவங்களா கண்டுக்காம விட்டாங்கன்னா கண்டுக்காம விட்டுருவாங்க, அவங்களா இல்லை எடுனா எடுத்துதான் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் கேட்குறேன், இப்போ சமீபத்தில் ஒரு இங்கே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து இந்த அரசு புறம்போக்கு ஏரிக்கரை ஓரமாக சில வீடுகள்லாம் கட்டியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டஸ் வச்சு ஓவர் நைட்டாக இடிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் வந்து 60 குடும்பங்களில் 80 குடும்பம்னு நினைக்கிறேன் டோட்டலாக. அதில் ஒரு 40 குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தொடர்ச்சியாக ஓட்டு போடுறவங்க. அவங்களாம் நான் என்ன சொல்ல கேட்டால், நாங்கள்லாம் வந்து அதிமுக ஓட்டு போடுறவங்க, அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மீதி இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 30-35 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் திமுக சப்போர்ட். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பார்க்குற பார்வையை வச்சு நம்ம பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக வந்து அரசோட கட்டிடமாக இருக்கட்டும் அல்லது வந்து காலி இடமா இருந்தால் கூட அங்கே போய் கொடி கம்பம் நட்டிங்கன்னு வச்சுங்க, அரசு புறம்போக்கு தான் இது. இல்ல சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு ஒரு சில தொய்வு ஏற்படுது. இந்த விஷயத்தை விட்டு தொய்வு நீங்க சொல்றீங்க, கூட்டணி கட்சியே கொடி வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கிறான். இதுல என்ன தொய்வு இருக்கு? இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டுலாம் யாரும் ஓட்டு போட போறது இல்லை. அது நல்லா முதல்ல புரிஞ்சுங்க. இல்ல இது ஓட்டா மாறும்ல, ஒருவேளை ஓட்டு இல்லைங்க, இதை ஞாபகம் வச்சுட்டு அவனை ஓட்டு போட மாட்டான்னு சொல்ல வரேன். நான் இதை ஒரு பாயிண்டா வச்சுக்க மாட்டான்னு சொல்ல வரேன். பூத்துக்கு போனா ரெட்டல சூரியன், இதை தாண்டி மக்கள் அடுத்த மக்களுக்கு அப்படி இல்லை. அதுதான் தேர்தல் அரசியல் நான் சொல்றேன். நீங்க சொல்றது
அந்த நேரத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதானே தவிர இதெல்லாம் ஞாபகம் நீங்க இதை சொல்றீங்க நீங்க இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டான் எது இந்த சாத்தானுக்குளம் திருபுவனம் உங்களை மாதிரி ஆளு என்ன மாதிரி ஆளு ஞாபகம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா தவிர மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல அதெல்லாம் மறந்துடுவாங்க. திமுக அதிமுக அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் ஒரு இப்ப நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க எனக்கு. ஸோ இதெல்லாம் அவப்பேர் தான், ரைட், அவப்பேர்லாம். இதுலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% ஒன்றா வந்து ஓவரால் நான் சொல்றது மொத்தத்தில் ஒரு 5% ஒன்றா சரிவாகும். அந்த 5% எப்படி மீட் எடுக்கிறதுன்றதை பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா அரசு மேலேயும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லை, கண்டிப்பா சாத்தான்குளம் திருபுவனம் கிண்டி வந்து பொள்ளாச்சி. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லை எல்லாமே. கண்டிப்பா அப்போ அதுதான் இங்கே இங்கே நியூட்ரல் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால இதுக்காக நான் மற்ற மாற்று கட்சிகள் இப்போ தாவைக்காவே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எடுக்கிற பிரச்சார உத்திகளை பொறுத்து இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கே புதிய கட்சி நீங்க தான் ஆர்வமா இந்நேரம் ஓடிட்டு இருக்கணும் வண்டி. ஆனா அவங்க நீங்க தான் இப்போ வந்து செப்டம்பர்ல ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்ப புரியுது உங்களுக்கு, நீங்க தானே முதல்ல ரன்னிங்ல இருக்கணும் இளைஞர். கண்டிப்பா. சரி சார், அப்ப அந்த 2026ல மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போறதா அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலே தெரியுது. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, நீங்களா சொல்லிடாதீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. 2 அணி போட்டியில இருக்கு. அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. 2 அணி வந்து இப்ப ஈக்குவல் டஃபா தான் இருக்கு எல்லாத்துலயுமே. மக்கள் ஆதரவுலயும் சரி, மக்கள் எதிர்ப்புலயும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் யாரை விரும்புறாங்க இப்போதைக்கு? யாரும் மீண்டும் 2024 ஆட்சி அமைக்கணும் இப்போ இருக்கிற சூழலுக்கு இந்த தடவை மக்கள் வந்து ரொம்ப நிதானமா முடிவு பண்ணுவாங்க நிச்சயமா. ஏன்னா எல்லாத்தையும் பாக்குறாங்க. கண்டிப்பா ஆட்சிக்கு எதிராகவே எல்லா வாக்குகளும் இருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் கேட்கறேன், இப்படி சொல்றீங்க, இன்னும் 2 மாசம் கழித்து 2 மாசத்துக்குள்ள இதே முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வராருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு, கண்டிப்பா மக்கள் மாறிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதாவது அந்த ஸ்கீம் பத்தி தான் பேசுவாங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிடுவாங்க. புதுசா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் எல்லார் வீட்டுக்கும் வந்து ஒரு கலைஞர் கொடுத்தாரு, கலர் டிவி கொடுத்தாரு எல்லாரும். கண்டிப்பா அந்த ஒரு டிவில தானே எல்லாமே மாறிச்சு தலையில. சொல்றேன் நான். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு 35mm ஸ்க்ரீன் வந்து போட்டு ஒரு டிவி கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சொல்றேன் நான். அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, அதுவும் மக்களுக்கு தேவையான ஸ்கீமா இருந்தா கண்டிப்பா அது வந்து காலங்காலமா நடக்கும். எல்லாம் கொடுத்தாச்சு சார், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு, அது எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இல்லாத இது ஒரு வீட்டில் லேப்டாப் கொடுத்தாச்சு, சைக்கிள் கொடுத்தாச்சு, செருப்பு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கொடுக்காத பொருள் ஏதாவது யோசிச்சு பார்த்து அந்த பொருள் ஏதாவது மக்களுக்கு வந்து கொடுத்தாருன்னு வச்சுங்க, சரிங்களா? அப்போ அதை வச்சு கூட மக்கள் வந்து வாக்களிக்கிற அந்த எண்ணம் மாறலாம். அந்த அதே மாதிரி ஒரு ஸ்கீமை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மகளிருக்கு இலவச பேருந்து, அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. சொன்னா நம்ம இது மாதிரி சொல்லலாம், ஒரு ஸ்கீம் எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, போயிடுச்சு சார். 1000 ரூபா கூட வாங்கியாச்சு. இதுக்கு உதாரணம் அந்த ஸ்கீம் தானே. இல்லை சொல்றேன், கரெக்டு. இந்த ஸ்கீம்களை மட்டுமே வச்சு மக்கள் திடீர்னு வந்து வாக்களிச்சாலும் சொல்ல முடியாது. இந்த ஸ்கீம் வச்சு நான் சொல்றேன், இதை விட பெருசா எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் என்னங்க 1000 ரூபா கொடுக்குறாரு, அப்புறம் என்னங்க டிக்கெட்னா நம்ம எடுக்க முடியாதா? நம்ம ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டா இது வச்சா, இதை விட ஏதாவது பெருசா ஏதாவது பண்ணுவாரா முதலமைச்சர்? இல்லை, அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. கண்டிப்பா சார். அதனால இன்னைக்கு ஈக்குவல் கூட்டணிகள் எங்கெங்க மாறுறாங்க, கூட்டணி பலங்கள் பொறுத்து இருக்கு. வெறும் இது மட்டுமே கிடையாது, இந்த ஸ்கீமை மட்டுமே கிடையாது, கூட்டணியும் கூட இருக்கிறாங்க. கூட்டணி இருக்க விலகாம இருந்து இல்லை இன்னும் சில கட்சிகள் வந்து கூட்டணியில வந்து எதிரணியில எப்படி அமையுது, யார் வாக்குகளை பிரிக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குல்ல அந்த பார்வை. அதனால நாம் தமிழரையும் தாவேக்காவையும் குறைச்சும் மதிப்பிட முடியாது. அவங்க வந்து பார்த்தா தாவேக்கா நாம் தமிழர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். அங்கீகாரம் பெற்ற கட்சியா உருவாயிடுச்சு நாம். அதனால நாம் தமிழர் குறைச்சி மதிப்பிடுறாங்க சில பேர். அது மாதிரி பண்ணக்கூடாது. அது தனிப்பட்ட காழ்ப்பு இருக்கலாம், ஆனால் இங்க பார்வை வந்து சரியா இருக்கும். கண்டிப்பா நாம் தமிழர் பலமுள்ள கட்சி. மாடுகளை வச்சு இது வரைக்கும் யார் சார் வந்து மாநாடு நடத்திருக்காங்க? நீங்க கேலி கிண்டல் வேணா பண்ணலாம். கண்டிப்பா அந்த மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இரவோடு இரவா வந்து கேரளாவுக்கும் அங்கேயும் இங்கேயும் கொல்லப்படுது இல்லை இறைச்சிக்காக. ஒரு பேச்சு பொருளா உருவாயிடுச்சு மாடுகளை வச்சு மாநாடு. இது சரியான அரசியல் அணுகுமுறை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மாநாடு சில பேர் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யாரோ சொல்லியிருந்தாங்க, அந்த மாடுகள்லாம் ஓட்டு உரிமை கொடுத்துட்டாக்கா சீமான் ஜெயிச்சுடுவார், சிஎம் ஆயிடுவார்னு சொல்லிட்டு. இல்ல நான் சொல்றேன்னா அந்த மாடுகளே எவ்வளவு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் வந்து மாநாடு நடத்தினார். யாருன்னா பழனி பாபா. மனுஷன்ட்ட பேசுறதுன்னா மாடுகிட்ட பேசி நடத்தினாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து பிரியாணிக்கும் காசுக்கும் வந்து வாக்களிக்கிறத விட அந்த மாடுகளுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா உண்மையிலேயே சொல்றேன் கேட்டா வந்து சீமான் வந்து முதலமைச்சர் தான். நானே சொல்றேன். கண்டிப்பா. இதுல கேள்வி கிண்டல் என்ன இருக்கு? சில பேர் சொல்றாங்கல்ல
மாடுகள்லாம் வாக்குரிமை கொடுத்துட்டா சிஎம் ஆயிடுவார், முதலமைச்சர் வந்து சீமான் சிஎம் ஆயிடுவாருன்னு. நானே சொல்றேன், உங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தத விட காசு வாங்கிக்கணும் பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போடுறோம், உங்களுக்கு கொடுத்ததா மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுத்தா கூட பார்த்தா சீமான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். மாடுகளும் பாதுகாக்கப்படும், நாடும் பாதுகாக்கப்படும். அதான உண்மை. கண்டிப்பா சார். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 4 முனை போட்டியில எந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும், யாரோட நம்பிக்கை வந்து வெற்றி பெறும், மக்களோட எதிர்பார்ப்பு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பூர்த்தி ஆகுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இணைஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ஒரு மிக்க நன்றி. நன்றி சார்.